எதிர்கட்சி எம்எல்ஏ வந்து என்ன சம்பாதிக்க முடியும்? 1.25 லட்ச ரூபா சம்பளம் மாதத்துக்கு. நடுவில் உதயசீரன் ஒத்துக்கிட்டாங்க, 3+1ன்னாங்க, அப்புறம் 4-1ன்னாங்க. இப்போ வைகோ கூட நேற்று கேட்டதுக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன கவலைப்படுறேன்னா, இந்த குதிரை பேரம் இந்த லெவலுக்கு போனால் திமுகவிடம், அமைச்சர்களிடம், இல்லை முன்னாள் அமைச்சர்களிடம், அவர்களிடம் இல்லாத பணமா? திருமாவளவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து பறையர் சமூகம். அருண் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவாக உதயநிதி அவர்கள், அதாவது திமுக ஆட்சியில் வந்து தம்பிகள் என்று சொல்லப்பட்ட அதில் ஒருவரான ரத்தீஷ் எங்கேயோ ஒரு 500 கோடிக்கு, ஜெகதீஷ் பழனிசாமியும் மலேசியாவும் பிரான்ஸில். பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போது இந்த குதிரை பேரம் இதுதான் கேள்விப்படாத வார்த்தை. தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலம் கேள்விப்படாத ஒரு வார்த்தை. ஜானகி ஜெயலலிதா அந்த டைமில் இது மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு, பட் பெரிய அளவில் இல்லை. அந்த ஆட்சி மாற்றம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு இப்போ திருப்பி அந்த வார்த்தை புது பொலிவு பெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பேரத்தை கூட இருக்கிற கட்சிகளை வந்து விமர்சிக்கிறது. தாவேக்கோட கூட அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் பங்கு பெறல, ஆனால் வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் சொல்லியிருக்கார், இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கார். அதே மாதிரி சண்முகம், சிபிஎம் சண்முகம், இது ஆரோக்கியமான அரசியல் நோக்கி செல்லவில்லை, இதை கண்டிக்கிறோன்னு சொல்கிறார். காங்கிரஸ் ஜோதிமணி அவங்களும் வந்து இது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது, கண்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குதிரை பேரம் என்பது தமிழகத்தில் ஆரோக்கியமான அரசியலுக்கு தீங்கு விளைவிப்பது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுக்கு முன்னால் குதிரை பேரம் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது. நம்ம நடுநிலையாக சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜே அந்த அணி அப்போ ஒரு தடவை நடந்தது. அதுக்கப்புறம் தேமுதிகவில் வந்து திமுக தான் உடைச்சிது. முதல்ல ஒரு 5 பேரை வெளியே, சந்திரகுமார் போன்றவர்கள் ஒரு 5 பேரை வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு 3 பேரை தனியாக கொண்டு வந்தாங்க. அவங்களுக்குலாம் திமுகவில் ஏதோ 1-2 பேருக்கு எம்எல்ஏ. அதிமுக இல்லை, அதிமுகலேயே ஜெயலலிதாவை சந்தித்து சுந்தர்ராஜன், சாந்தி, மாஃபா பாண்டியராஜன் போன்றவரெலாம் வந்து அம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்த ஒரு 12 பேர் வெளியே வந்தாங்களா? அப்போ இல்லை, அவங்க வந்தாங்க. திமுகலையும் சந்திரகுமார் ஒரு செட் இவங்க வந்தாங்க. அந்த கடைசி நேரம் அது, அதாவது மறுமலர்ச்சி தேமுதிகன்னு பேர், அதுக்கு ஒரு பேர் வச்சு ஆமாம் அவங்கள கொடுத்து அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்து மறுபடியும் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டில் யாரோ ஒருத்தருக்கு என்னமோ கொடுத்து, இல்லை சந்திரகுமார் கொடுத்தாங்க, சிஎச் சேகர் கொடுத்தாங்க, ஆமாம் 2 பேர் கொடுத்தாங்க, பார்த்திபன் கொடுத்தாங்க, 3 பேர் கொடுத்தாங்க. மேட்டூர் பார்த்திபன், ஆமாம் பார்த்திபன் அவர் எம்பி கொடுத்தாங்க, அப்புறம் கொடுத்தாங்க. சரி, எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அப்போ நடந்தபோது இது ஏதோ அந்த அரசல் புரசலாக அப்படி ஒரு நாசூக்காக ரொம்ப பெரிய ஒரு அதுக்கு ஒரு அந்த விளம்பரம் அதுக்கு வரல, இல்லை வெளிப்படையாக தெரியல. நடந்ததாக சொல்லப்பட்டதே தவிர வெளிப்படையாக தெரியல. இப்போ வந்து வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா அங்கங்கே ஒன்று வலையதளம், இன்றைக்கி உள்ள வித்தியாசம் வலையதளங்கள். இன்னொன்று இப்போ பேசுகிறாங்க. இப்போ 4 பேர் வந்தாங்களே, அந்த இசக்கி சுப்பையா உட்பட அந்த வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆளுக்கு 100 கோடின்னு பேசப்பட்டதாக தரப்பட்டதாக சொல்கிறாங்க. அது 100 கோடியா எவ்வளவு கோடிங்கிறது முக்கியம் இல்லை. ஆக மொத்தம் இது பணத்துக்காக தான். இல்லைன்னா யாராவது தேர்தல் முடிஞ்ச 21 நாளில் என்ன கொள்கை மாறிடுச்சு? இப்போது அதிமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வேலுமணி குரூப்பில் வந்தாங்க. கடைசியில் இப்போது வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் இவங்க எல்லாமே மறுபடியும் வந்துட்டு நாங்கள் திருப்பி ஒன்றாயிட்டோன்னு அதிமுக ஐடி விங்கில் இனிமேல் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டோன்னு நிறைய பேர் அடைப்பாடையை போய் பார்த்தாங்க. வேலுமணியும் செட்டில் ஆகிட்டார் கிட்டத்தட்ட. சிவி சண்முகத்தோட கூடவே இருக்கக்கூடிய கோஹரி என்கிற அந்த திருத்தணி அவரெல்லாம் வந்து முன்னாடியே விட்டுட்டு அவர் போய் பார்த்தாரு. இப்போது நாங்கள் மறுபடியும் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோன்னு அந்த வழக்கமான வசனத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த 4 பேர் வந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எதுக்காக இதை வந்து விஜய் தலைமையிலான தேவக செய்கிறதுனா, இதை வழிநடத்துபவர் தமிழ்நாட்டிலே இல்லை, வடநாட்டு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தான் இதெல்லாம் கைடன்ஸ் கொடுத்து இப்படிலாம் பண்ணுங்க, இல்லைனா இந்த கம்யூனிஸ்ட்லாம் நம்ப முடியாது, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லி அவங்க பாட்டில் போயிடுவாங்க, கிளம்பி போயிட்டாங்கன்னா ரொம்ப மார்ஜினில் மாட்டிப்பீங்க, நீங்கள் அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா. அப்போ நீங்கள் கணக்கு பாருங்கள், ஆல்ரெடி 4 பேர் வந்துட்டாங்க. இந்த இடைத்தேர்தல்
அவர் ஒன்று, திருச்சி கிழக்கு ஒன்று, 5 இடைத்தேர்தல். இன்னொரு 5 பேர் வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து இப்படிலாம் வந்தால். ஆனால் சார் இது ஒன்று, இப்போது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. சொல்கிற குறிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 25 கோடி ரூபா ஏற்கனவே 25 கோடி செலவு பண்ணியாச்சு. இன்னொரு 25 கோடி செலவு பண்ண கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா இவங்களால செலவாகிருக்குது. இது மக்கள் மீது சுமையாக தானே பார்க்கப்படுது. அதனாலன்னு அவங்களுக்கு ஒருத்தருக்கு 50 கோடியோ 100 கோடியோ கொடுக்குறாங்கன்னா அது வந்து சுவை இல்லையா? நீங்கள் சுமையை பற்றி, மக்கள் சுமையை பற்றி பார்க்குறீங்க. நாங்கள் எங்களுடைய சுவை, எங்களுக்கு எது வந்து பலன், சுயநலம், அதுதான் பார்க்குறோம். இப்போ இசை சுப்பையா என்ன சொல்கிறாரு? தொகுதி மக்கள் நலனை கறந்து நான் வந்து ராஜினாமா பண்ணேன். அது நிற்காமையே இருந்திருக்கலாமா? அது இன்னும் மக்களுக்கு வந்து பெரிய நலனாக இருந்திருக்குமே. நீங்கள் நிற்காமையே இருந்திருந்தால் மக்களுக்கு இன்னும் நலனாக இருந்திருக்கும். நான் வந்து எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. இது ஒரு ஆரோக்கியம் இல்லாதது. இப்போ அதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, விசிகாவும் அதை பேசியிருக்காங்க, காங்கிரஸும் அதை பேசுனாங்க. நீங்கள் ஜோதிமணி அவங்க பேசியிருக்காங்க, இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க, மாணிக் தாக்கூரும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல், இது அரசியல் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், பட் மாணிக் தாக்கூர் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா சார்? இல்லை, அவர் கொஞ்சம் இப்படியும் அப்படியுமா பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் இல்லைன்னா அதாவது இதை வாபஸ் வாங்கிடுவோம் ஆதரவை அப்படிங்கிற அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வாபஸ் வாங்க ஆரம்பித்தா என்ன பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஃபார்முலாவே. ஸோ அது வாபஸ் வாங்குறாங்களா இல்லையான்னு யார் வாபஸ் வாங்குவாங்க? விசிக சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். அவர் தான் மந்திரி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு, அது செட்டில் ஆகிடுச்சு. அவங்களும் ஐயுஎம்லும் மந்திரி வாங்கிட்டாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாரு, எங்களை விமர்சனம் செய்வது, திமுக தலைமை செய்வது முட்டாள்தனமானது, போக்கிரித்தனமானதுன்னு காதர் மொய்தீன் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, அங்கேருந்து திருப்பியும் வெளியில் வரமாட்டாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட்டு இவங்க வந்து மார்க்சிஸ்ட் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு, இடது கம்யூனிஸ்ட்டு வாயை திறக்கலை. பட்டு வெளியிலிருந்து ஆதரவுன்றதுனால ஒரு கால் முடிவை மாற்றிக்கொள்ளலாம். இதை மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறதுன்றதுனால தான் அபிஷேக் மனு சிங்வியுடைய வழிகாட்டுதலில் இப்போ திமுக கூட்டணியில் இப்போ ஜவஹர்லா தில்லிருந்து அவர் வந்து உதயசூரியன்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு தனியாக நிற்கணும்னு பேசுகிற அளவுக்கு இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் தவறு செஞ்சுட்டேன், நம்ம தனி சின்னத்தில் நின்று கொண்டிருக்காரு. வைகோ அவர் இப்போ சொல்லியிருக்காரு, தவறு செஞ்சு தனிச்சின்னத்தில் நிற்கணும்னு சொல்கிறார். ஸோ ஜவஹர்லா தொகுதி ஃபுல்லாக என்ன விட்டு போஸ்ட் திமுக ஓட்டியிருக்காங்கன்னா, நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அதுதான் இல்லைங்க அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறேன், தில்லி இருந்தால் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ உரசல் இருக்குது, இல்லைன்னா போஸ்டர் ஓட்டுவாங்களா? அதே மாதிரி மதிமுகலையும் துரை வைகோ வந்து நாங்கள் தனி சின்னத்தில் தான் இனிமேல் நிற்போங்கிறாரு. அவர் தான் ஒரு தடவை செத்தாலும் நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்போன்னாரு. இப்போ வந்து நடுவில் உதயசீரன் ஒத்துக்கிட்டாங்க, 3+1ன்னாங்க, அப்புறம் 4-1ன்னாங்க. இப்போ வைகோ கூட நேற்று கேட்டதுக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ் எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு ஆட்சி. அப்போது மதிமுகவில் 2 பேர், ஜவஹர்லா இவங்கெல்லாமும் இப்போ எப்படி ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா, ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல, மறுபடியும் இடைத்தேர்தல்னு ஜெயிக்கலான்னு தான் சொல்ல முடியுமே தவிர நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாவேகால மறுபடியும் சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். இதெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, அரசியல்வாதி எந்த அரசியல்வாதியுமே திமுக அதிமுகலன்னா ஏதோ செலவு பண்ணி தான் வந்திருக்காங்க. நான் தேர்தல் ஆணையத்தோட செலவு பற்றி சொல்லலை, கட்சியோ இல்லை அவர்களேவோ செலவு பண்ணி தான் வந்திருக்காங்க. வந்த 21 நாள்லேயே அதை ரிசைன் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா, லாபம் சுயலாபம் இல்லாமலேயே வந்து எடுத்துக்க போகிறாங்க. இல்லை என்றைக்கோ ஒரு நாள் வாரியம் கொடுப்பாங்க உள்ளே போனால் அப்படின்னா அதெல்லாம் நம்பிலாம் போக மாட்டாங்க. இன்றைக்கி கையில் காசு வாயில் தோசை. இந்த ஸ்கீமில் இன்னும் இந்த பக்கத்துலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து மட்டும் இல்லாமல் திமுகவிலிருந்தே 4 எம்எல்ஏக்கள் இங்கே வருவது பற்றி வந்தால் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும், ஆனால் இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சுக்கலாம் சார். இப்போது எல்லாமே சொல்லுது என்னென்னா, ஏடிஎம்கே கூட அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் கட்சியில். ஆனால் திமுக வந்து அப்படியே வந்து கொள்கை குன்றாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும், அவங்க வந்து கட்சியை விட்டுலாம் வெளியே போக மாட்டாங்க, அவர்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படி மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? திருப்பூரில் செல்வராஜன் ஒருத்தர் மாவட்ட செயலாளர், முன்னாள் மாவட்ட செயலாளர், திமுக விட்டு விலகிட்டார். திருப்பூரில் வந்துட்டார். சரி, வெளியில் போனாரா இல்லையா? ஆமாம். அப்போ அந்த கொள்கை குன்று அவருக்கு வந்து அந்த குன்று அவரை தடுக்கவில்லை. அவரோடவே கூட வந்து அங்கே ஒன்றிய செயலாளராக இருந்த ஒரு அம்மா, அந்த பேர் மறந்துட்டேன், அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாவேகா போனாங்களா எங்கே போனாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்களாம் அவ்வளோ பிரபலம் இல்லைங்கிறதுனால தெரியல. அப்போது அங்கிருந்தும் வந்து வரத்துக்கு தயாராக இருக்காங்க. அந்த தயாராக இருப்பதற்கு வந்து கிரியா ஊக்க போனஸ் என்னங்கிறது தான் வந்து முக்கியம்.
அந்த ஊக்க போனஸ் இங்கே வந்து 60லேருந்து 100க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது தான் நமக்கு கிடைத்த தகவல். அப்படி ஒரு 100 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இங்கே 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து என்ன, அதுவும் எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருந்து என்ன சம்பாதிக்க முடியும்? 1.25 லட்ச ரூபா சம்பளம் மாதத்துக்கு. ஆமாம் ஆமாம்மா, வருஷத்துக்கு போனால் ஒரு 1.5 கோடி. ரைட். அந்த தொகுதி நிதியிலேருந்து நீங்கள் அது 5 கோடியில் ஒரு 2 கோடி ஏதோ ஒன்று ஏதோ ஒதுக்கலான்னா கூட எவ்வளவு நீ இந்த அமௌண்ட் வராது இல்லையா? இப்படி ஒரு சூழ்நிலை இவ்வளவு மோசமாக ஒரு காலத்தில் ஜார்க்கண்டில் நடக்கும், பீகாரில் நடக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஸ்கேலில் நடக்குது, இதுதான் முதல் தடவை. இது வந்து ஆரோக்கியமானது இல்லை என்பது தான். ஏன்னா இப்படியே போச்சுன்னா எவ்வளோ அப்போது பெரிய பெரிய இந்த மாதிரி லாட்ரி குடும்பம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, பிளாக் மணி வச்சுருக்கிற எந்த குடும்பமுமே முன்னால் வந்து சாதாரணமாக இருந்தவர்கள் அரசியலில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளில் சம்பாதித்தார்கள் என்பது போக, ஏற்கனவே பிற வழிகளில் ஆயிரக்கணக்கான கோடிகள் லட்சக்கணக்கான கோடிகளில் சம்பாதித்தவங்க அரசியலை கைப்பற்றுகிறார்கள் என்பது நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி இல்லை என்பது தான் நம்மளுடைய கருத்து. இந்த குதிரை பேரம் மற்ற வட மாநிலங்களை பார்த்து நம்ம வந்து அப்படியான வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில் நம்ம ஊர்லேயே வந்துருச்சு அப்படியே வருத்தமான செய்தி. இப்போ இன்னொரு விஷயம் சார், இதுவரையும் வந்து விடுதலை சிறுத்தை திமுக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொண்ட காலகட்டத்தில் இப்போ வந்து ராஜா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒரு கவிதை மூலம் வெளியிட்டார், அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டார். இப்போ வந்து குன்னம்போதில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை போராட்டம் அறிவிச்சது, அதே மாதிரி திமுகவும் போராட்டம் அறிவிச்சது. 2 பேருக்கும் இடம் தர முடியாது சொல்லப்பட்டது. இருந்தாலும் 2 பேரும் கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி கொண்டார்கள். இதுக்கு விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பொது வெளியில் நம்ம வந்து கொள்கையில் தான் சண்டை போடணும், தவிர தெருவில் சண்டை போடக்கூடாது அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆராசாவும் அதே மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் பாலாஜி எஸ்எஸ் பாலாஜி வந்து திமுகவை கண்டித்து பேசியிருக்கார். இது வந்து தவறான செயல்பாடு, நீ எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது ஆராசா ஒரு ஆபாசமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது நம்ம பார்த்தோம். யாரை கல்யாணம் பண்ணி பூ முடித்தவர் தான் இந்த பக்கம் கட்டிலை பகிர்வதுங்கிற மாதிரி ஒரு ஆபாசமாக போட்டிருந்தார். அது விசிகாவையும் மனதில் வைத்து ஒரு கால ஐயுஎம்எல்ஏ மனசில் வைத்து பேசியிருக்கலாம். அது பேசி அப்புறம் தான் அது டெலீட் பண்ணிட்டார். ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாரும் பார்த்து பேசணும், விமர்சனம் தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதிலாக விசிகாவின் அன்பானந்தம் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வந்து ஆராசாவை பதிலுக்கு ஒரு கொச்சையான ஒரு விமர்சனம் ஒன்று பண்ணிட்டார். ஆமாம், அது கலைஞர் வீட்டு கதவை தட்டினார், அடுத்த ஏதோ ஒரு வரி ஒன்று போட்டு அது ஒன்று போட்டார். அது ஒரு கொச்சையான விமர்சனம், ஆமாம், தனிநபர் விமர்சனம். அது போட்டோன்னே அது அங்கே வந்து குன்னம் பகுதியில் ஒரு பிரச்சனையாகிடுச்சு. 2 பேருக்கும் அனுமதி காவல்துறையில் கொடுக்கல. ஆனாலும் அதை மீறி கல்லை வீசிக்கொண்டு போலீஸ்காரர் வந்து அது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கலவரமாகவே நடந்து முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விசிகாவிலிருந்து என்ன சொல்லலான்ட்டார், தலைவர்கள் வந்து இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லும்போது நான் எனக்கு இந்த அரசியல் தலைவர்களுடைய வசனங்களில் நம்பிக்கை இல்லை. நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம், அரசியல் அது இவங்களே தான் வந்து அதை கிளப்பி விடுவாங்க, அதுக்கப்புறம் இவங்களே அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. பார்க்கும்போது ஷோவோட முகமது பின் துக்ளக் படம் பார்த்துருக்கு, அதில் கடைசியில் வந்து பதூதாவை கல்லால் அடிக்காதீர்கள் அப்படிம்பாரு. மிகவும் பாவம், அடித்து கொன்று விடாதீர்கள் சொல்லுவாங்க, சொல்ல கொன்றுவாங்க, அடிச்சிருவாங்க. இதுதான் வந்து அரசியல் ஞாபகப்படுத்தி கரெக்டாக வந்து அதுதான். அதே இபின் பதூதா தான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அன்றைக்கி உள்ள ஷோ எப்படி அதை வந்து அதை கணிச்சாரோ அதுதான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது விசிகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலம் முழுவதும் திமுக கொடியேற்ற விட மாட்டோம். அது எதனால் வருது, அவங்க திமுக ஆட்சி நடந்தபோது எங்கெல்லாம் வந்து விசிகா கொடி இருக்கோ அது வந்து சில பகுதிகளில் இருக்கலாம், சில பகுதிகளில் இருக்கக்கூடாது, ஜாதி ரீதியான ஒரு வித்தியாசங்களை பார்த்து. அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட விசிகாவை சேர்ந்தவர்களை நீங்கள் இந்த எல்லையை தாண்டி வர வேணாம், இங்கே வேறு சாதியினர் இருக்காங்க, இப்படிலாம் வந்தபோது இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த அந்த ஆத்திரமும் அந்த கசப்பும் இப்போ ஒரு அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க வந்துட்டாங்க, உள்ளே போயிட்டாங்க ஆட்சியில். அது சரியாக தவறாக நியாயமாக இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி அதுவே அவர்களுக்கு பலம், அதுவே அவர்களுக்கு பலவீனம். ஒரு வகையில் பலம், ஆசைப்பட்ட அதிகாரத்தில் பங்குன்னு வந்துடுச்சுன்னு. பலவீனம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது பிடிக்காதவங்க நிறைய பேர் வந்து தொண்டர்கள் வெளியில் போகிறாங்க, தலைவர்கள் சில பேர் போகிறாங்க. பனையூர் பாபு அவர் திமுகவுக்கு போகிறேன்னு போகிறாரு, ஆளூர் ஷானவாஸ் போயிடுவார் போல இருக்குது. இப்படி இதெல்லாம் நடக்குது. ஸோ அது பலமாக பலவீனமாங்கிறது லாங் டேர்மில் தான் தெரியும். அப்படிப்பட்ட இதில் அவங்க கொடியை நாங்கள் ஏற்ற விட மாட்டோம்னு இப்போ இவ்வளோ வெளிப்படையாக விசிகாலேருந்து பேச ஆரம்பித்தது இதுதான் முதல் தடவை.
அப்போ இந்த விசிக திமுக மோதல் என்பது, அதாவது விஜய் கட்சி வந்ததுனால தமிழக அரசியல் களம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த சேஞ்ச் ஆனது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக அது மாற்றமானால் அதை வரவேற்கலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு இது எங்கே போகும்? இது கட்சி ரீதியாக இருப்பது ஆட்டோமேட்டிக்காக ஜாதி ரீதியாக போயிடும். ஏன்னா வந்து விசிக என்பது ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள்னு வச்சுங்க. அப்போ அந்த பக்கம் திமுகன்னு வரும்போது, அவர்களுக்கு எதிரானவர்கள்னு வரும்போது வேறு ஜாதியினரும் அங்கே எல்லாம் மிக்சடாக இருக்காங்க. அதிமுக திமுக எல்லாத்துலேயும். இப்போ மெயினாக வந்து விசிக வர்சஸ் திமுக தான் பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த கலவரம் இதெல்லாம். அப்போ இது ஜாதி கலவரமாக மாறுவதற்கு ஏற்கனவே ஒரு சின்ன எங்கேயோ ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துச்சு, காதல் திருமணம், ஆணவக்கலைன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதி கலவரமாக தமிழ்நாட்டில் பல முறை நடந்திருக்கு. இப்போ இது வந்து சாதி கலவரமாக வரக்கூடியது ஐயுஎம்எல் வந்ததுனால இது போக்கிரித்தனமானது அப்படின்னு ஐயா காதர் மொஹிதீன் அவர்களே பேசுகிறார். அவருடைய வயதுக்கும் அவர் பேராசிரியர், வேறு பேராசிரியர், அவரே பேசுகிறாரு. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்? அப்போ அதை எதிர்த்து வேறு ஜவஹர்லாலும் அநேகமாக வெளியில் போவாரோ, இல்லை அவருக்கு எதிரான ஒரு உரசலங்கை ஏற்பட்டிருக்கோனும் போது தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து ஜாதி கலவரமும் இது மதக்கலவரமும் இது நாள் வரை வந்து சமூக ரீதியாக இருந்தது. எங்கேயோ அங்கே இதுக்கு தேவர் இதுக்கு போவாங்க, போகிற வழியில் தகராறு வரும், இந்த மாதிரி சமூக ரீதியாக இருந்தது. இப்போ வந்து அரசியல் ரீதியாகவே இந்த சாதி கலவரமும் மத கலவரமும் வந்து அந்த பக்கம் ஒரு பக்கம் முஸ்லீம் அணிகள், விஜய் என்றாலே அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு நிறைய இது கொடுக்குறாரு, ஃபேவராக பண்ணுறாரு அப்படின்ட்டு ஃபேவர் பண்ணுறாருன்றதை அவர்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் போடுறதும் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுறாரு, சொல்கிற மாதிரி தான் போடுறாரு. கிறிஸ்தவர்களை போடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை, அது ஒரு கலந்து கட்டி போடலாம், கலந்தும் போட்டிருக்கார், நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படி அதாவது சாதி ரீதியாக மத ரீதியான பிரச்சனை வரணும்னு யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ, இது அதை நோக்கி தான் செல்கிறது என்பது தான் வருத்தமான செய்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அமைச்சராகிறதுக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் என்ன பேசினார்? அருண் ஐபிஎஸ் வந்து கரூர் போன்ற ஒரு மறுபடியும் ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு அவர் ஸ்டாலின் சார்பாக செயல்படுகிறார், அவரை இங்கே வச்சிருக்கவே கூடாது, வேறு மாநிலத்துக்கு அவர் வந்து மாற்றணும். அது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தால் தான் வந்து அவரே விடுவி வைக்கப்பட்டார் தேர்தல் நேரத்தில். ஆமாம், விடுவிக்கப்பட்டார். இப்போ திடீர்னு பார்த்தா அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து அதிகாரி அறிவிச்சிருக்காங்க. அது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ எல்லாம் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஏதோ சரண்டர் ஆகிட்டார் சார், உள்ளே போயிட்டு தேர்தல் காலங்களில் வெற்றி பெறுவான்றது இப்போ இல்லை சரண்டர் ஆகிட்டார், சரண்டர் ஆன பிறகு தான் அருணுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல. இன்னொரு பக்கம் திருமாவளவனோட ப்ரெஷர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. திருமாவளவன் ஏன் ப்ரெஷர் பண்ணாருன்னு தெரியல, ஜாதி ரீதியான ப்ரெஷராக இருக்கலாம். ஜாதி ரீதியான அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப ஜாதி ரீதியாக பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி தான் ஒரு சூழ்நிலை. திருமாவளவன் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து பறையர் சமூகம். அருண் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர், பல்லர்னு சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர். அதனால் எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார் என்பது எனக்கே வந்து சில உதாரணங்கள் நான் பத்திரிகை நடத்தும் போது நடந்த சில நிகழ்வுகளில் எனக்கு தெரியும். ஒரு நிருபர் வந்து தாக்கப்பட்டார், அவர் வந்து வரும்போது இந்த வித்தியாசத்தினால் அவர் ஒதுங்கிட்டார் திருமாவளவன். இல்லை, நான் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் வந்து தேர்தல் நேரத்தில் பணி பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் வந்து பிஆர், அதே வேட்பாளர் பிஎல்ல இருந்தால் நாங்கள் பிஆர் ஓட்டு போட மாட்டோம், அதுதான் அந்த அரசியல்லாம் பார்த்துருக்கோம். இல்லை, நான் வந்து நேரடியாகவே பத்திரிகை நடத்தும் போது சில நிகழ்வுகள் மூலம் அதை வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ரைட்டாக தப்பானா அப்படி தான் நிலைமை, அப்படி தான். அப்படி இருக்கும்போது திருமாவளவன் இதை மீறி திருமாவளவன் வந்து அருணுக்காக அழுத்தம் கொடுத்தார் என்றால் அவர் இன்னும் அந்த திமுகவுடைய விசுவாசம் வந்து இன்னும் அங்கே இருக்கா அப்படிங்கிற ஒரு யூகமும் சந்தேகமும் இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வேறு மாநிலத்துக்கு மாற்றணும், அவர் வந்து அப்படிலாம் பேசினவங்க இதில் கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜி, KN நேரு, அப்புறம் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் மேலெல்லாம் வந்து இடி எடுக்க சொல்லி மறுபடியும் வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அழுத்தம் முடிக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? இப்போ அருண் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இப்போ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி வருகிறது. இல்லை, நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் அவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுவது இயல்பானது. நம்ம வந்து அருண் ஐபிஎஸ் உடைய
அவருடைய நேர்மையை பற்றியோ அவர் வந்து விசுவாசத்தை பற்றியோ நம்ம பேசலை. ஏன்னா நம்ம வந்து அவர் வந்து ஏதோ ரெஸ்டோ பார்னு ஒரு பார் வச்சாருன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் ஒதுக்கிட்டு எந்த ஆதவர்ஜுனா எந்த தாவேகா அவருக்கு எதிராக மிகவும் தீவிரமாக பேசினார்களோ அவர்களுடைய ஆட்சியில் அவரை கொண்டு போட்டாங்கன்னா இதற்கு பின்னணி என்னவாக இருக்கும் என்று பல சந்தேகங்களும் யூகங்களும் எழுவது இயல்பான விஷயம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சியில் அவர் ரமேஷ் அவர்களை அமைச்சராக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்வர்ணான்னு அவங்கள வந்து துறை செயலாளராக போட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் திராவிட கழகம் ஐயா வீரமணி அவர்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணார். அது எப்படி 2 பேரும் பிராமணர்களாக போட்டீர்கள்? அவர் சொன்னா என்ன, வீரமணி சொன்னா என்ன? இப்படி தானே ஜோசியரை போட்டிங்க, 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கினீங்க. நம்ம என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ஃபேமாக இருங்க. இப்படி ஒரு கட்சி ஒரு எதிர்கட்சியோ கூட்டணி கட்சியோ எதிராளியாக இருந்து கூட்டாளியாக வந்தவங்களோ யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எப்படி ஆட்சி, ஒரு நிலையான ஆட்சி எப்படி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவீங்க? நீங்கள் எது பண்ணுனாலும் யாராவது 2 பேர் விமர்சனம் தான் பண்ண போகிறாங்க. இது அரசியலில் இயல்பான விஷயம். ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வராமல் போனார்? இந்த அழுத்தங்கள்லாம் வந்து தனக்கு சரியாக வராதுன்னு அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தார், இல்லை அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது, அவர் அந்த மாதிரி நீங்கள் இந்த அழுத்தங்களுக்கு ஒரு நாள் காலையில் ஒரு முடிவு எடுப்பீங்க, சாயந்தரம் அதுக்குள்ளே 24 மணி நேரத்தில் மாற்றணும்னா சொர்ணா அவர்களே மாற்றிட்டீங்க. மாற்றினதுனால ஒன்றும் இல்லை, அவங்க வேறு துறை கொடுத்துட்டீங்க, அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து போட்டிங்க? குமரகுருபரன். அவர் யார்? மாநகராட்சியில் இருக்கும் பொழுது சேகர்பாபுடன் இணைந்து அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர். நான் வந்து அவர் குற்றவாளி என்று சொல்வதற்கு நம்ம வந்து நிரூபணம் ஆகாமல் யாரையுமே சொல்வது நியாயமில்லை. அதே சமயத்தில் நீங்கள் யாரெல்லாம் குற்றம் சாட்டினீர்களோ அவர்களையே திருப்பி நீங்கள் கொண்டு போடுறீங்கன்னா அப்போது அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுன்னா தாவேகா மீது உள்ள நம்பகத்தன்மை குறையக்கூடிய அல்லது வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ கூட மார்க்கண்டேய கட்சி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்து அவர் பேசினாலே சர்ச்சை தான். காந்தியை விமர்சனம் பேசுவார். அதான் சொன்னேன், காந்தியை பற்றி அவர் ஜாதி ரீதியாக விமர்சனம் பண்ணவர் இல்லையா? இல்லை, அவர் வாயை திறந்தாலே அதில் வந்து வம்பு தான் வரும், சர்ச்சை தான் வரும். சர்ச்சை வராமல் அவர் வந்து பேசினா தான் சரித்திரமே கிடையாது. மார்க்கண்டேய கட்சி எல்லாருமே மார்க்கண்டேய கட்சியை பார்த்து பயப்படுவாங்க, அவர் வாயில் நம்ம சிக்கிடக்கூடாதேன்னு. ஏன்னா அவர் எதையாவது ஒன்று வம்ப கிளப்பி விட்டுருவார். அவர் வந்து விஜய் வந்து ஆக்டர் விஜய் வந்து ஒரு மோசடிக்காரர், ஏமாற்று வேலைக்காரர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கார். என்னென்னா அவர் சொல்கிறது வேறு, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள் விஷயத்தில் என்ன நடந்திருக்கு? விவசாயிகள் மறுபடியும் போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த கடன் தள்ளுபடி விஷயத்தில் 50 நேரம் குளறுபடியாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், 2.5 ஏக்கரா வரைக்கும் தான் சொல்லிட்டாங்க. இப்போது தேர்தலுக்கு முன்னால் சொன்னது வேறு, இப்போ நடந்தது வேறு. அதே மாதிரி தான் 2500 ரூபா மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்னது இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு மறுசீரமைப்புன்னு சொன்னதெல்லாம் வந்து சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நிதி நிலைமை மோசமாக இருக்குது. நிதி நிலைமை மோசமாக இருக்குது, 10 லட்சம் கடன்கிறது இப்போ ஆட்சிக்கு வந்தப்புறம் தான் தெரியுமா? எல்லாருக்கும் உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அரசியல் களத்தில் தேர்தலுக்கு முன்னால் மிக தெளிவாக குழந்தைகளுக்கு கூட புரிகிற மாதிரி பேசப்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம்லாம் சொன்னாங்க. உதயநிதி அவர்கள், அதாவது திமுக ஆட்சியில் வந்து தம்பிகள் என்று சொல்லப்பட்ட அதில் ஒருவரான ரத்தீஷ் எங்கேயோ ஒரு 500 கோடிக்கு ஸ்விம்மிங் பூலோட ஈசிஆரில் பங்களா கட்டுறாரு. 4-5 வருஷத்துக்குள்ளேயே பெரிய அளவுக்கு. இன்னொரு செய்தி கூட வந்து சார், அவரோட விஜயோட அந்த மேலாளர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து துபாயில் வந்து ரத்தீஷை பார்த்து பேசி, அதை தான் சொல்கிறேங்க, மேலாளர் இல்லை, அந்த ரூட் ஜெகதீஷ். ஆமாம், ஜெகதீஷ் பழனிசாமியும் மலேசியாவில் பேசுகிறாங்க, ஃப்ரான்ஸில் வந்து சந்தித்து, ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸில் சந்தித்து அங்கே என்ன பேசியிருக்காங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன். எஸ்என்ஜே இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, ஜெயமுருகனுடைய அந்த மதுபான ஆலை, அது அப்புறம் கேஏஎல், அதுவும் வந்து திமுக சார்புடையது. திமுக சார்புடையவர் அவர் வாசுதேவன், அவர் ஓனர். என்ன பினாமின்னு சொல்லாமல் நான் அசுகா சொல்கிறது தான் அது. அவர்களுடைய ஆலைகளுக்கு அதிகமான ஆர்டர் கொடுக்கணுங்கிறத பற்றி ரத்தீஷும் ஜெகதீஷும் பேசியிருக்கிறதா பத்திரிகை தகவல்கள் சொல்கிறேன். ஆமாம், அப்படி அது உண்மை என்றால்
அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ திமுக ஆட்சி மறுபடியும் மீண்டும் திமுக 3.0ன்னு வச்சுக்கலாமா, இல்லை 7.0ன்னு வச்சுக்கலாமா, இல்லை ஸ்டாலின் 2.1 தான் வச்சுக்கணுமா விஜயுடைய ஆட்சி? ஏன்னா நீங்கள் எந்த திமுக தாவேகா வர்சஸ் திமுகன்னு சொன்னீங்களோ அவங்களோடைய ஒரு அண்டர் டீலிங் வருது. அவங்க கூட்டணியிலேருந்து கூப்பிட்டீங்க, அதுவாவது ஒரு தனி அரசியல்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்பொழுது திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று சொல்லி கொண்டு வந்த தாவேகாவுடைய ஆட்சி, அதே திமுக அதில் உள்ள கான்ட்ராக்டர், அதில் உள்ள சாராய சப்ளையர்கள், அதில் யாரெல்லாம் வந்து பங்கு பெற்றார்களோ அவர்கள் தான் இங்கேயும் இருக்க போகிறாங்க. அப்படின்னால் இது வந்து அந்த சும்மா அந்த மேலே வந்து அடிக்கிற ஸ்டிக்கர் மட்டும்தான் வித்தியாசமே தவிர உள்ளுக்குள்ளே எல்லாமே அதே விஷயங்கள் தான் கண்டினியூ ஆக போகுதுங்கிறது மிகவும் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சனாதன ஒழிப்புன்னு இவர் பேசினார், உதயநிதி அவர்கள் 2ஆம் முறை, அதுவும் சட்டமன்றத்தில் பேசினார். சட்டமன்றத்தில் பேசினா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது, ஏற்கனவே 13 மாநிலங்களில் வழக்கு இருக்குது, அதெல்லாம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு விளக்கம்லாம் கொடுத்தாரு. இந்து மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு தான், இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி வித்தியாசங்கள் இருக்கா, மற்ற மதங்கள்லேயும் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவன் வீரபாண்டியன் இந்த மாதிரி இந்த டேனியல் ஆட்சி இல்லாத போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ திமுக எதிர்கட்சி ஆட்சி மூடு டாஸ்மாக மூடுன்னு ஜெயலலிதா ஆட்சி அதை பண்ணார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் ஒரு இடத்துல கூட ஒரு லாங் லீவில் இருந்தார், இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டார் போல இருக்குது. இப்போ அவர் திடீர்னு சனாதன ஒழிப்புக்கு ஒரு போராட்டம்னு சொல்லி கோவன் வந்து எங்கேயோ ஒரு பண்ணியிருக்காரு. அதை எதிர்த்து இந்து மக்கள் கட்சி அவங்க வந்து அது எதிர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ காவல்துறை அர்ஜுன் சம்பத் அவர்களை கைது செய்திருக்கிறது. கைது செய்து அடுத்தது ஒரு நாள் 2 நாளில் பெயிலில் விட்டுருவாங்க வழக்கமாக. அப்படி தான் அது மாலையிலே விட்டாங்க. அன்றைக்கி காலையிலன்னா சாயந்தரமாக விட்டுருவாங்க. அது வரைக்கும் எங்கேயாவது ஒரு திருமண மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்படி ஒரு அந்த தோழர்களோட சாயந்தரமாக விட்டுருவாங்க. ஆனால் கோவனை டச் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது திமுகவுடைய பிம்பமாக வந்து விஜய் அரசு செயல்படுகிறதா? அதே கொள்கை தான் இவங்களும் வந்து சனாதன ஒழிப்பாகட்டும். ஏன்னா அந்த சனாதன ஒழிப்புன்னு சொன்னபோது சனாதன ஒழிப்புன்னு சொன்ன கருத்தில் எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லைன்னு விஜயோ இல்லை விஜய் ஆட்சியை சேர்ந்த யாருமோ வந்து பேசலை. அவங்க யாரும் பேசலை. 8 மணி நேரம் பொறுத்து அறிக்கை கொடுத்தாரே தவிர அதில் ஒன்றும் இதை கண்டிச்சோ நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக எதுவும் பேசலை. வேற என்னமோ அவர் பேசுனது பற்றி பேசினாரே தவிர அது கூட உதயநிதி வந்து உடனே பேசுவதற்கு தெரியாமல் ஒரு ட்விட்டரில் வந்து பண்ணுறாரு, வீடியோவில் பேசுகிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆதவ அர்ஜுனா தான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு, அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பதில் சொல்லிகிட்டு இருக்கார் ப்ரெஸ் மீட்டுக்கு. ஒரு இடத்துல கூட விஜய் அவர்கள் பேசலை. முதல்வர் தான் பேசணுமா, வேறு ஒருத்தரை வச்சு பேசக்கூடாதானா? அப்போ என்ன வருதுன்னா ஏற்கனவே ஒரு குடும்பத்தின் அந்த ஆதிக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு 3 பேர், அவர் ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ரூட்டு ஜெகதீஷ், ஆனந்த் இல்லை, அவர் விஷ்ணு பண்டிட், விஷ்ணு ரெட்டி பக்கத்து வீட்டுக்காரர், தொழிலதிபர், ஆந்திராவில் கனிம வளங்கள், அவர் ஒய்எஸ்ஆர் அவங்க குடும்பத்தோட தொடர்புள்ளவர், அதிக தொடர்புள்ளவர், அவங்க பீரியடில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார்னு சொல்லப்படுபவர். இவரை ஒரு விஷ்ணு ரெட்டியை ஒரு ஆலோசகர், பொது நிகழ்வுக்காக ஆலோசகர்னு போட்டிருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமியை அரசியல் ஆலோசகராக போட்டிருக்காரு. போட்டதை பற்றி ஒன்றும் இல்லை, அவர் இஷ்டம். இந்த 3 பேரை கேட்காம யாருமே சிஎம்மை பார்க்க முடியாதுன்றாங்க. பொதுவாகவே சிஎம்மை பார்க்க முடியாது. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வெளியில் வரதில்லை. ஒரு கால் கூட்டம் சேர்ந்துருன்றதுனால வராமல் இருக்காரு என்னமோ தெரியல. வீடியோவில் தான் அநேகமாக அவர் வந்து அறிக்கைகள் வெளியிடுறாரு. ஆதவ அர்ஜுனா தான் ஏறக்குறைய ஒரு முதல்வர் போல் வந்து செயல்படுறாரு. சார், இந்த இதில் இப்போ வந்து இன்றைக்கி பிரதமர் வந்து சந்திக்க போகிறாரு, சந்திச்சிருக்கீங்க, நேரத்துக்கு சந்திச்சு முடிச்சிருப்பாரு. சந்திப்பு காரணம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு மரியாதைய நிமித்தமான சந்திப்பு. ஏன்னா மத்திய அரசோடு உறவு ஓரளவுக்காவது குறைந்தபட்ச அளவிலாவது வச்சுக்கிட்டா தான் வந்து பணம் வந்து உங்களுக்கு நிதி வரும். அநேகமாக நிதி அமைச்சரையும் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஜனாதிபதியை பார்க்கலாம்.
முக்கியமாக பிரதமரை பார்க்குறது எங்களுக்கு வேண்டிய நிதிகளை கொடுங்கன்னு சொல்லலாம். நேற்று கூட வந்து அந்த மேகதாது விஷயமா கடிதம் அனுப்பியிருக்காரு. கடிதம் தான் அனுப்பிச்சார். இனி தான் பார்க்க போகிறாரு, அப்புறம் ஏன் கடிதம் அனுப்பணும்? அதே நீங்கள் கடிதம் அனுப்பிச்சாருன்னு சொல்லி தான் மீனவர் மேட்டர்லாம் ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண அதே கடிதம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்போது? அன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக என்ன செய்தாரோ அதே கடிதம் தான் மீனவர் விஷயத்துலையும். இவரும் மீனவர் விஷயத்தில் கடிதம் தான் ஆமாம். இப்போ ஆட்சிக்கு வந்து விஜய். ஸோ அப்போ அதே கடிதம்னா இப்போ நேராக பார்க்கும்போது வேறு என்ன பேசுவீங்க? இந்த கடிதத்தில் சொல்கிறதெல்லாம் அங்கே நேரையே பார்த்து கேட்கலாம் ஒன்று. அது சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து அதுவும் மரியாதை நிமித்தம். ரெண்டாவது ராகுல் காந்தி வந்து ஆதரவு கொடுத்து தானே அவங்க உள்ள 5 பேர் முதல்ல உள்ளே வந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நேராக பார்த்து பேசுகிறாரு ஒன்று. நமக்கு என்ன ஒரு கவலைன்னா, நம்ம ஒன்றும் இந்த ராசியெல்லாம் பார்க்கல. இருந்தாலும் சோனியா காந்தி வீட்டுக்கு விருந்துக்கு ராஜபக்சே போனார். அந்த ராஜபக்சே அது போயிட்டு போனார். கொஞ்ச நாளில் அவருக்கு வந்து ஆட்சி பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் அதிபர், அவங்க வந்து சோனியா காந்தியோட நம்பர் 10 ஜன்பத் அங்கே வந்து சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு போனாங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி இப்போ இந்தியாவில் தஞ்சம் புகுந்துருக்காங்க. தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து போனார், சாப்பிட்டு வந்தார், விருந்து சாப்பிட்டு வந்தார். எதிர்பாராத வகையில், அவர்களே எதிர்பாராத வகையில் ஆட்சி பறி போனது. வந்துடுவோம், 200 சீட்டு வந்துடுவோன்னு சொன்ன அவங்க. நம்ம வந்து இவருக்கு விஜய்க்கு சீட்டு போகணும்னு ஆட்சி போகணும்னு நம்ம நினைக்கல. இப்படிலாம் ஒரு ராசி இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவர் வந்து நிலையான ஆட்சி செலுத்தணும். ஆனால் அந்த நிலையான ஆட்சி குதிரை பேர ஆட்சியாக இருந்தால் கண்டிப்பாக அது இதே குதிரை பேரம் இன்றைக்கி புதுசாக வந்து ஏதோ ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் குதிரை பேரம் பண்ணால் அந்த பக்கம் திமுக, அதிமுக, அதுலேயும் குறிப்பாக திமுக, ஏன்னா இன்னும் மூத்த கட்சி இல்லை. இப்போ என்ன தெரியுமா சார் சொல்கிறாங்க, இந்த குதிரை பேரத்தில் ஏடிஎம்கே உடைக்கிறதுல ஏற்கனவே வந்து தலைவா போன்ற படங்களில் வந்து ஜெயலலிதா நிறைய பிரச்சனை பண்ணாப்புல, டைம் டு லீடு. அதனால் வந்து அந்த கட்சியை பழி வாங்க வேண்டும், ஜெயலலிதாவை பழி வாங்க முடியல. ஸோ வந்து கட்சியை பழி வாங்க வேண்டும் என்பதற்கு விஜய் இப்போ இந்த கட்சியை உடைக்கிறாரு அப்படின்ற வாட்ஸ்அப் செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம், அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சியில் இந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு கால் திடீர்னு வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி நம்பரில் வந்து சிக்கிக்க கூடாதுன்றதுக்காக அவர் பண்ணுறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். டைம் டு லீடெல்லாம் ஒரு காரணமாக இருக்கணும், அது மனசுக்குள்ளே இருக்கலாம். பட் அதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாருன்னு சொல்கிறத விட நீ தன்னுடைய நலனுக்காக அதை செய்கிறாரு என்பது தான் என்னை பொறுத்தவரை பொருத்தமாக இருக்கும். நான் என்ன கவலைப்படுறேன்னா, இந்த குதிரை பேரம் இந்த லெவலுக்கு போனால் திமுகவிடம் அமைச்சர்களிடம் இல்லை முன்னாள் அமைச்சர்களிடம் அவர்களிடம் இல்லாத பணமா, திமுக குடும்பத்திடம் இல்லாத பணமா, அந்த பணத்தை அவர்கள் எடுத்து விஜய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டார்களானால், ஏன் அதிமுக பண்ண மாட்டாங்களான்னு நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல. அதிமுக இப்போ தான் நடுவில் பிளவுபட்டு ஒரு 4 பேர் போய் மிச்சம் பேர் வந்து ஐடி விங்கில் நீ சொல்லிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பிரிவில்லை, எல்லாம் போய் சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. சி.வி. சண்முகம் அவர்களும் அம்மா ஆட்சின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர விஜய் ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணதில் ஒன்றும் பெருசாக கவனம் செலுத்த வாய்ப்பில்லை. ஆனால் திமுக அப்படி இல்லை, அவங்க ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் சமீபத்தில். வசதின்னு பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்ததுன்னு பார்த்தா திமுகவில் அதிகமாக இருக்கும். அதிமுகவில் சேர்க்கவே இல்லை நான் சொல்லலை, திமுகவில் அதிகமாக இருக்கும். அவர்கள் இறங்கி செயல்பட்டார்களானால் அப்போ இதே குதிரை பேரம் விஜய்க்கு எதிராகவும் திரும்பலாம். நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த குதிரை பேரங்கிற சிஸ்டம் வந்தாலே அது வந்து ஆரோக்கியம் இல்லாதது, நிலையான ஆட்சிக்கு வழிவகுக்காது. அதனால் அரசியல் குழப்பங்கள், ஜனநாயக படுகொலைகள் நிகழும். அது தமிழ்நாட்டு நலனுக்கு, மக்கள் நலனுக்கு எதிராக போய்விடும் என்பது தான் நமது கவலையும் வருத்தமும். பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேச்சு எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.